அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, இது என்ன ஊர், நல்ல ஊரா கேட்ட ஊரா அப்படின்னு கேட்டோன்னா சில பேர் சொல்லுவாங்க, நல்ல ஊர் சார், கொஞ்சம் திருட்டு பசங்க இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் திருட்டு பசங்களே ரொம்ப ஊர் சார் அப்படிம்பாங்க. சில பேர் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்ல முடியாது சார், யார் திருடுன்னே தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விதவிதமா சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு திருடனை பற்றிய ஒரு சின்ன கதை, அருமையான கதை. ஒரு திருடன் ரொம்ப திருடி 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 அவனுக்கு என்னாச்சுன்னா, மனசு நம்ம நல்லவன் ஆயிடணும், இனிமேல் திருடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு வந்துடுறான். ரைட்டா? அவன் போய் என்ன செய்யறான், ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறான், தம்பி நான் இந்த மாதிரி திருட்டு பழக்கத்தை நிறுத்திடலான் இருக்கேன், இது வரைக்கும் திருடினதை என்ன பண்றதுன்னு தெரியல, இது ரொம்ப பாவமாச்சு இல்லையா அப்படிங்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி அங்கே ஒரு சர்ச் இருக்கு, அங்கே ஒரு பெரிய ஃபாதர் இருக்காரு, ரொம்ப நல்ல ஃபாதர், அவர்கிட்ட போய் நீ சொன்னீன்னா, உன் தப்பெல்லாம் சொன்னீங்கன்னா அவர் உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு, உன் தப்பெல்லாம் மன்னிச்சிடுவாரு, அப்புறம் உனக்கு நல்ல வழிகாட்டுவாரு அப்படின்னு சொல்றான். அப்படியா அப்படிங்கிறான். ஆமா, நீ வந்தீங்கன்னா போகலாம் அப்படிங்கிறான். அவன் சொல்றான், அந்த பையன் சொல்றான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்ல வழிக்கு வர்ற, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் 2 பேரும் போகிறாங்க. அவங்க போகும்போது காலையில் 9 மணி ஆயிடுது. அங்கே பார்த்தா அந்த பாவ மன்னிப்புக்குன்னு தனியாக ஒரு கூண்டு இருக்கு. அந்த கூண்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேர் நின்றுருக்காங்க. அப்ப இந்த திருடன் கேட்குறான், ஏப்பா இத்தனை பேர் தப்பு பண்ணிட்டா வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்றான், அப்படி சொல்ல முடியாது, சில பேர் பிரார்த்தனையோட வந்திருப்பாங்க, சில பேர் வேண்டுதலோட வந்திருப்பாங்க, அதை நம்ம சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் இவங்க போய் டோக்கன் வாங்கலான்ட்டு அங்கே போகிறாங்க. இந்த டோக்கன் கொடுக்குற ஃபாதிரியார் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி 20 பேர் தான் டோக்கன் இன்னைக்கு, நாளைக்கு தான் இனிமேல் அப்படின்னோடனே, நாளைக்கு எவ்வளோ மணிக்கு வரணும், நீங்கள் நேரத்தில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. டைம் எல்லாம் சொல்லலை. இவன் என்ன பண்ணிட்டான், காலையில் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு 5 மணிக்கே வந்துட்டான். 5 மணிக்கு வந்து அந்த கூண்டில் அவன் தான் ஃபஸ்ட்டு போய் உட்காந்துருக்கான். ஃபாதர் வரல. 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 8:30 மணிக்கு ஃபாதர் வந்தார். வந்தோடனே கூண்டுக்குள்ளே போகிறாரு. போனோடனே வெந்துருச்சுன்னு சொல்கிறான், ஃபாதர் இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிப்பு வேணும் அப்படிங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ வந்து அந்த 8வது தெருவில் பெரிய நாயகின்னு ஒரு அம்மா, அவங்க வீட்டில் திருடினியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஃபாதர் அப்படிங்கிறான். ஓஹோ சரி சரி, அப்போ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி டைரியை திருப்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த ஆத்து தெருவில் முதல் வீட்டில் கல்யாணின்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வீட்டில் திருடினியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஃபாதர் அப்படிங்கிறாரு. மறுபடியும் அப்படியே டைரி திருப்புறாரு. திருப்பிட்டு அந்த கோயிலுக்கு நேர் எதிர்த்த வீடு, மாடி வீடு, அந்த மாடி வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, ரங்கராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டில் திருடினியா அப்படின்னு கேட்குறாரு. இப்படியே ஒரு 4-5 பேர் சொல்றாரு. இவன் இல்லை ஃபாதர்னு சொல்லிட்டு வந்தானே, கடைசியில் அவரை மூடி வச்சுட்டு, யார் வீட்லையும் திருடலைன்னு சொல்ற, அப்போ நீ நல்லவன் தான், உனக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லை, போயிட்டு வா அப்படின்றாரு. உடனே இவன் நன்றி ஃபாதர் அப்படின்ட்டு வந்துடுறான். வெளியில் வந்தோன்னா பயங்கர ஜாலியோடு வர்றான். வந்தோன்னா ஃப்ரெண்டு கேட்குறான், என்னப்பா இவ்வளோ ஜாலியாக இருக்க, பாவ மன்னிப்பு கிடைச்சிடா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், பாவ மன்னிப்பும் கிடைச்சிது, 8 அட்ரஸ் கொடுத்தாரு, அதுவும் கிடைச்சிது, இனி எனக்கு கவலை இல்லை, 8 அட்ரஸில் போய் பார்த்தா வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். பாருங்க அவனுடைய திருடனுடைய குணம் எப்படின்னு பாருங்க, அது திருந்தாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. இதே மாதிரி தான் இருக்காங்க, இதே மாதிரி தான் உலகம் இருக்குது, நாம் அதுக்கு தகுந்தபடி மாறிக்கணும். நன்றி, வணக்கம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.